கங்குவா இந்த படத்துக்கு பூஜை போட்ட அன்னைக்கே தெரியும் எனக்கு இந்த படம் ஃபிளாப் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தோட இயக்குனர் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை அப்படி. அந்த நம்பிக்கையை அவர் நல்லபடியாக காப்பாத்திருக்காருன்னா சொல்லணும். நிஜமாவே கங்குவா திரைப்படம் எப்படி இருக்கு, இந்த படத்துல என்ன பிரச்சனை, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கங்குவா படத்துடைய ஹானஸ்ட் வியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கங்குவா இந்த திரைப்படத்துடைய கதை என்னன்னா, ரஷ்யாவில் இருக்க ஒரு ஆராய்ச்சி மையத்துல இருந்து ஒரு சிறுவன் தப்பிச்சு தமிழ்நாட்டில் இருக்க கோவா வராப்ல. இப்போ கோவால போலீஸ் கீழே பவுண்டி ஹண்டர் ஒர்க் பார்க்குற சூர்யா ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பையனை பார்க்க நேரிடுது. சூர்யாவுக்கு இந்த பையன் யாருன்னு தெரியல, ஆனா அந்த பையனுக்கு சூர்யா யாருன்னு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் ஏதோ சொல்ல கன்வே பண்றாப்ல. அதுக்கடையில் நிறைய எதிரிகள் வர இந்த நிகழ்காலமாகட்டும் சில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆகட்டும் இந்த பையனை காப்பாற்ற சூர்யா வந்து போராடுறாப்ல. எதுக்காக இந்த பையனை காப்பாற்ற போராடுறாப்ல, சூர்யா முடிஞ்ச ஜென்மத்தில் என்னவா இருந்தாப்ல அப்படின்ற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற திரைப்படம் தான் கங்குவா. இந்த கங்குவா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா, இந்த படத்தை சங்கரோ எஸ் ராஜமௌலியோ யார் முழுவதாசோ எடுத்து நல்லா இல்லைன்னா ஃபீல் பண்ற ஒரு நியாயம் இருக்கு. பட் இந்த படத்தை எடுத்தது யாரு, நம்ம அண்ணாத்த சிவா. அந்த அளவுக்கு தான் படமும் வந்திருக்கு. உங்க வீட்டில் குழந்தைங்க சேட்டை அதிகமாக பண்றாங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த படத்துக்கு ஒரு டைம் கூட்டு போய் காமிங்க. இது கங்குவா திரைப்படத்துக்கு எங்களுடைய ரேட்டிங் 2 out of 5.